மரங்கள் வளர்ப்பது என்பது மிகவும் முக்கியமானதுமாகிய ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் சில மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்ற காரணங்களை நம்மால் கவனிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. நெல்லி மரம் அதன் ஆரோக்கிய எதிர்பார்ப்புகளுக்கு பின் வீட்டில் வளர்க்க வேண்டாம் என்கிற பரிந்துரைகளை நிலைத்திருக்கிறது. இந்த மரம் பூக்கும் பொழுது அதன் மகரந்தத்திற்கான இனச்சேர்க்கை முறையில் சிக்கருமையான பிரச்சனைகள் எழுகின்றன. நெல்லிக்காய் மரம் பூக்கும் போது அதற்கான பூக்களுக்கும் அவற்றை மெதுவாக வந்து சூழ்ந்து கொள்ளும் பூச்சிகளுக்கும் தேவையானது கூட குறைவாகவே இருக்கும். இதனால் மகரந்த சேர்க்கை முறைகள் இவைகளை வாங்குவதில் சிக்கலாக இருக்கின்றன. மேலும் இந்த மரங்கள் ஒன்றை மட்டுமே வளர்ப்பதுதான் மலரகாய்கள் தோன்றுவதில் குறைகுண்டாகவும் காணப்படுகிறது. இதையடுத்து மின்னலை, மிகியில் மற்றும் தவிர்க்க வேண்டிய மூலிகைகளும் தேவை எனவும் அறிவுறுத்திருக்கின்றன. இது ஆரோக்கிய காய்களை வழங்கும் பெரிய நெல்லி மரத்தின் பழக்கமான உண்மையில் இருக்கும் சிக்கலான மற்றும் மறைமுகமான அம்சங்களை அறிந்து கொள்கிறது. மரங்களை வீட்டில் வைக்கும்போது அவர்களுடைய அருகில் இருக்கும் செடிகள் மற்றும் மற்ற தாவரங்கள் விளைவிக்கும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த நிலையில் எவ்வாறாயினும் நாம் காரணங்களை மையமாக வைத்து அறிந்து கொள்ள வேண்டும். தொகுப்பாக சொல்லப்போனால் நெல்லிக்காய் மரம் அதன் ஈர்ப்பு மீது ஒரு பயன்மிக்க செயல்பாட்டை காட்டுகிறது. அதனால் இது நமது தோட்டத்தில், சந்தையில் அல்லது உள்ளூர் சூழலை மையமாக வைத்து வளரும் நிலையை தொடர்ந்து நிறுத்துவதற்கு நேரத்திற்கு வந்திருக்கிறது. சரியான பராமரிப்பு மற்றும் தகுதியான சூழலின் செயல்பாட்டுக்கு பொதுவாக நெல்லிக்காய் மரம் வழங்குவதை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும்.